ஹே ஆல்! இந்த மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்படியே நல்லாயிருக்கும். பட் அம்மா வீட்டுக்கு இப்போதைக்கு போ முடியாதா? ஸோ அம்மா செய்கிற மாதிரியே நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அப்படி தான் வந்துட்டு நான் இது செஞ்சேன். எல்லாமே வந்துட்டு அப்படியே அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. பட் மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா என்னோட ஸ்டைல்ல செஞ்சேன். எல்லா வீடியோஸுமே வந்துட்டு வரும் அப்கமிங் வீடியோஸில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜில் எது மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும்? குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா? இல்லை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமா? சில பேருக்கு வந்துட்டு பிரியாணி தான் உலகமாவே இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு தனியா ஒயிட் ரைஸ் அதெல்லாம் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு எந்த கேட்டகரின்னு சொல்லுங்கள். நான் இது என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா, மீன் குழம்பு, தேங்காய் பால் ஊற்றின மீன் குழம்பு, அது கூடவே மீன் வறுவல், அப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு. இதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு வந்துட்டு இப்போ குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நான் குக்கிங்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட் அம்மா வீடியோஸ் தான் இருக்கும் என்னோடய சேனலில். பட் இப்போ பார்த்தா நானே செய்கிறேன் எல்லாமே. எவ்வளோ டிஃப்ரென்ஸில் நான் இந்த சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது நான் போடும்போது எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவு டெவலப் ஆகிட்டோமே அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் சீக்கிரமாக போடுறேன். தேங்க் யூ.